என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொட்டுவிட்ட உனக்கு நாளைய விடியலில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் தரப்போகின்றேன். என் பிள்ளையே, உனக்கான அதிசயம் ஒன்று நாளைய விடியல் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நீ விரும்பிய ஒன்றை உன் வாழ்க்கையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கு என் பிள்ளை, நீ இப்பொழுது இந்த நேரத்தில் என் பாதத்தை தொட்டிருக்க வேண்டும். அம்மாவின் பாதத்தை தொடச் சொல்லி வற்புறுத்துகிறாளோ என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, அதிலும் ஒரு உண்மை இருக்கின்றது. தாயானவளின் பாதத்தை தொடும் பொழுது உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதை உன்னால் செய்ய முடியும். எல்லோராலும் அவ்வளவு எளிதாக அதை தொட்டுவிட முடியாது. நீ வேண்டுமானால் வேறு ஒருவரை வைத்து முயற்சி செய்து பார். அதாவது கெடுதலை செய்கின்றவர்கள், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுகின்றவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் என்று கெட்ட எண்ணங்கள் கொண்ட யாரையாவது ஒருவரை இந்த வராகியின் பாதத்தை தொடச் சொல்லிப்பார். நிச்சயமாக அது நடக்காத ஒரு காரியம். அவர்கள் சர்வ நிச்சயமாக என்னுடைய பாதத்தில் தன் கையை வைத்து விட மாட்டார்கள். அதன் அருகில் போய் அவர்கள் கை சேருமே தவிர ஒரு நாளும் என் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விடாது. இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகின்றது, என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை பெற வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. வராகி என்ன சொல்ல வருகிறாள் என்பது உனக்கு புரிந்து விட்டதா? நீ நன்மையை செய்கின்ற குழந்தை. தனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற பிள்ளை. தான் எந்த நிலையில் இருந்தாலும் இன்னொருவர் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் வந்து கேட்டால் பாவம் பார்த்து அதை அவர்களுக்கு கொடுக்கின்ற பிள்ளை. வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையுமே என் பிள்ளை தெளிவாக இது நாள் வரையிலும் பெற்றதில்லை. அடுத்தவர்களுக்கு செய்து செய்தே தன் வாழ்க்கையை இழந்து விட்ட ஒரு பிள்ளை. வெள்ளந்தியான மனது. யார் என்ன சொன்னாலுமே அதை மறுக்காத ஒரு குணம். தன்னிடத்தில் இருப்பதை தனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல் கேட்பவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற நல்ல மனம். இப்படி என் பிள்ளையை பற்றிய பெருமையை அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு நாள் போதுமா இந்த தாயானவளுக்கு என் குழந்தையின் பெருமையை பற்றி சொல்வதற்கு? நிச்சயமாக போதாது. அப்பேற்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட என் பிள்ளை உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் இந்த வராகி நான் முன்னே வந்து நிற்பேன் அல்லவா? என் பாதத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு சொந்தமானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாராலும் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. வேறு யாருக்கும் இந்த வார்த்தைகள் சொந்தமாகாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு நன்மையை செய்ய எப்பொழுதுமே முன்வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீ ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை சர்வ நிச்சயமான வெற்றியாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம். வராகியின் பாதத்தை தொடுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல. இன்று அதை நீ தொட்டு விட்டாய் என்றால் உன்னை நினைத்து நீயே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலையை என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இனிமேல் நீ நல்ல நிலையை நோக்கி வந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையை வந்து சேரும் பொழுது இந்த வராகி என்னை தாண்டிதான் உன்னிடத்தில் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது, நான் முன்னின்று உனக்கானதை உன்னிடத்தில் தரும் பொழுது என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு அதனை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு. நீ நினைத்ததை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்.
நீ கேட்கின்ற வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு நான் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாராலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் நன்மையை கொடுக்க வேண்டும், உனக்கு ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை உன் கைகளில் தர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேராமல் போய்விடுமா என்ன? உன் தாயானவள் நான் உனக்கு அதனை தராமல் சென்று விடுவேனா? நான் இன்று உனக்கென்று எழுதி வைத்த சில நல்ல விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இந்த இரவை கடந்து வரும் பொழுது நாளைய விடியல் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். பொதுவாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எதற்கெல்லாம் நீ ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் தெளிவாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் எல்லாம் முடியும். உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அத்தனை மன வலிமையையும் அத்தனை திறமையையும் நான் உனக்குள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்காக நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் எதையுமே உன்னிடத்தில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். மனநிறைவோடு மன நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இரு. என் பிள்ளையே, சில பிரச்சனைகள் வந்ததும் கண்கள் கலங்கும். சட்டென்று ஒரு தவறான முடிவை எடுக்க உன் மனது சொல்லும். அந்த ஒரு நொடி அமைதியாக இருந்து என்ன வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதனை பற்றி ஆழமாக யோசி. உனக்கு அந்த ஒரு நிமிட அமைதியும் அதற்கு பின்னால் நீ யோசிக்கின்ற விஷயமும் உனக்கு நிச்சயமாக நல்ல முடிவை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு ஒரு நன்மையை தர நினைக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அது உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீயும் புரிந்து கொள்ள முன் வந்து நிற்க வேண்டும் அல்லவா? நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறிவிட்டது. எண்ணற்ற திருப்பங்களும் எண்ணற்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன் முன்னே வந்து உனக்கான வெற்றியை கொடுக்க போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும். அத்தனை நன்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அத்தனை வாழ்க்கையும் உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கிய இந்த தாயானவள் இனியும் உன்னை வழிநடத்தி உன் வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் முன்னால் வந்து நின்று நீ என்ன கேட்டாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியானது என்றால் ஒரு நாளும் அம்மா அதை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதோ தீயதோ நான் நடத்தும் பொழுது அதை முழுமனதார ஏற்றுக்கொள். பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதை விட இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதுதான் சரியானதாக இருக்கும். வராகியின் பிள்ளை என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? வராகியின் பிள்ளையாக நீ நடந்து கொள்ள வேண்டாமா? அப்படி நீ நடந்து கொள்ள முயற்சி செய். என்றுமே நான் இருப்பேன் உன்னோடு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் நடத்துவது எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி என்றென்றும் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பது எப்பொழுது உனக்கு புரிகின்றதோ அப்பொழுது உனக்குள் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். இந்த வாழ்க்கையும் உன் கைகளில் அழகாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.